Hi guys, welcome to Mari Samayal. என்ன பார்க்க போறோம்னா பாய் வீட்டு மட்டன் பிரியாணி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போற முன்னாடி சேனல் புது மெம்பரா இருந்தீங்கன்னா லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை ஆன் வச்சுக்கோங்க. நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நான் வந்து 1/2 கிலோ வந்து மட்டன் கழுவி வச்சிருக்கேன். 1/2 கிலோ மட்டன் எடுத்து அப்புறம் வந்து அரிசி வந்து 600 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். எப்பயுமே வந்து அரிசியும் மட்டனும் வந்து ஈக்குவலா இருக்கணும், இல்ல அரிசியை விட மட்டன் வந்து ஜாஸ்தியா இருக்கணும். இன்னைக்கு நான் கொஞ்சம் அரிசி மட்டும் ஜாஸ்தி எடுத்திருக்கேன். வந்துட்டு இதை இப்ப நம்ம வந்து மட்டனை முதல்ல வந்து வேக வச்சுக்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு குக்கர்ல வந்து இந்த மட்டன் எல்லாம் போட்டுருவேன். ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து குக்கர் அடுப்பில் வச்சிடலாம். வச்சுட்டு மட்டனை வேக வைக்கலாம். மட்டனை வேக வைக்கிறதுக்கு மட்டன் போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதில் அப்புறம் கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, உப்பு, மஞ்சத்தூள், உப்பு. அப்பதான் வந்துட்டு மட்டன்ல வந்து உப்பு அந்த புதினாவோட ஸ்மெல் எல்லாம் ஏறும். அதுக்காக தான் நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு வேக வைக்கிறோம். இப்ப இதை வந்து கறி ஒரு சமயம் நல்லா சாஃப்ட் இதுவா இருக்கும், சின்ன ஆடா இருக்கும், பெரிய ஆடா இருக்கும். நீங்க வேக வைக்கும் போது பாத்துக்கோங்க. நான் இப்ப வந்து ஒரு ½ பாயில் நான் வந்து இதை வந்து வேக வைக்க போறேன். குக்கர் மூடிட்டு ஒரு 2 விசில் இல்ல 3 விசில் குக்கர் மூடினா 3 விசில் வந்தோடனே இறக்கிடலாம். வந்து 3 விசில் வச்சு மட்டன் வேக வச்சாச்சு. திறந்து பார்ப்போம். பாருங்க, ஒரே நல்ல வாசமா இருக்குது. இஞ்சி பூண்டு கொத்தமல்லி எல்லாம் போட்டு இது வந்து வெந்திருக்கான்னு பார்க்கலாம். வெந்திருக்கு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து ஊற்றிட்டு இதே குக்கரை வந்து பிரியாணி செய்யறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். நான் இந்த பாஸ்மதி அரிசி வந்து இந்தியா கேட் ப்ளூ வாங்கியிருக்கேன். அதுதான் வந்து நல்லா இருக்கும், நல்லா நீட்டா ஒரு ரைஸ். இந்த டம்ளரால 3 டம்ளர் எடுத்திருக்கேன். இது வந்து 600 கிராம்ஸ். இப்ப இந்த அரிசியை வந்து நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஊற வச்சிடலாம். ஏன்னா எப்படியும் நம்ம வதக்கி தண்ணி எல்லாம் கொதிக்கிறதுக்கு வந்து ஒரு 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ள இந்த அரிசி வந்து ஊறிடும். இப்ப பாஸ்மதி அரிசியை வந்து ரொம்ப வந்து கழுவக்கூடாது, ஒரு 2 வாட்டி கழுவினா போதும். கழுவிட்டு முதல்ல இந்த அரிசியை வந்து ஊற வச்சிடலாம். அரிசியை கழுவி ஒரு ஓரமா ஊற வச்சிடலாம். இப்போ வந்து குக்கரை வந்து பற்ற வச்சுக்கலாம். குக்கர் வந்து காயட்டும். இந்த டேபிளால நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கலாம். சின்ன துண்டு பட்டை 2 எடுத்திருக்கேன், ஒரு 5 லவங்கம் எடுத்திருக்கேன், 3 ஏலக்காய், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். இதுதான் தாளிக்கிறதுக்கு. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதை வந்து நம்ம எண்ணெயில வந்து போடலாம். இது நல்லா வெடிக்கட்டும். நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நான் ஒரு 200 கிராம்ஸ் வந்து நறுக்கி வச்சிருக்கேன். மீடியம் சைஸ் ஒரு 3 வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். முதல் வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயத்தோடையே வந்து ஒரு 4 பச்சை மிளகா, உங்களுக்கு காரம் எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க. நம்ம இன்னும் மிளகாத்தூள்லாம் வேற போடுவோம். நான் 4 பச்சை மிளகா வந்து போட்டிருக்கேன். இது வந்து நல்லா வதங்கட்டும். இது வந்து பேசிக் பிரியாணி தான். இன்னும் வந்து அரைச்சி செய்யற சின்ன வெங்காயம் எல்லாம் அரைச்சி பண்ற பிரியாணி எல்லாம் இருக்கு. அது அடுத்த வீடியோல நான் வந்து அப்லோட் பண்றேன். பாருங்க, வெங்காயம் வந்து பாதி வதங்கிடுச்சு. இந்த சமயத்துல வந்து புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம மட்டன் வேக வைக்கும் போது புதினா கொத்தமல்லி போட்டு வேக வச்சிருக்கோம். அதனால நிறைய போட வேணாம், கொஞ்சம் புதினா ஒரு கைப்பிடி தான் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். நிறைய புதினா கொத்தமல்லியும் போடக்கூடாது, குப்பை நிறைய ஆன மாதிரி இருக்கும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டோம். இப்போ ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம்.
போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கியாச்சு. அடுத்து நான் வந்து 2 தக்காளி வந்து எடுத்து வச்சுருக்கேன், மீடியம் சைஸு. அதை 2 நீட்டாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து தயிர் வேறு ஆட் பண்ண போகிறோம், அதனால் தக்காளி வந்து நிறைய போடக்கூடாது. பிரியாணி வந்து தக்காளி சாதம் மாதிரி புளிப்பாயிடும். இப்போ உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து கறியில் வேற வந்து வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், அதனால இதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு பார்த்துட்டு பத்தல்னா போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து மட்டன் வேக வச்சோம் இல்லைங்களா, இப்போ தண்ணி தனியாக கறி தனியாக பிரிச்சாச்சு. இப்போ கறி எடுத்துப்போம். இங்கே வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி ஒரு கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த மட்டனை வந்து இதில் போட்டுடலாம். நம்ம வேக வச்ச மட்டனை இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். மட்டனை அதில் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டோன்னே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து நல்ல திக்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தயிர் வந்து எடுத்துக்கோங்க. தயிரையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்து வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க, எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ. பாருங்க நல்ல ஒரு தொக்கு மாதிரி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மட்டன் வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்து ஊற்றுவோம். இப்போ நான் இந்த டம்ளர்ல வந்து 3 டம்ளர் வந்து அரிசி போட்டேன் இல்லையா, 1 டம்ளர் நீங்க எந்த பாத்திரத்தில் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி. இப்போ நான் வந்து இந்த தண்ணியை முதல் மெஷர் பண்ணி எவ்வளோ இருக்குன்னு ஊற்றிக்கிறேன். 1 2 எனக்கு வந்து 3 டம்ளர் இருக்கு. நான் மொத்தம் வந்து 4.5 டம்ளர் ஊற்றணும். 3 டம்ளர் ஊற்றியாச்சு. இன்னும் 1.5 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிடுறேன். இப்போ 4.5 டம்ளர் வந்து நான் இதுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்கிட்டோம். இந்த சமயத்தில் வந்து நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்ச உடனே அரிசி போடலாம். பாருங்க நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு நல்லா அரிசியை வந்து நல்லா தண்ணி வடிச்சிடுங்க. வடிச்சிட்டு அரிசியை போடுங்க. இப்போ வந்து அரிசி போட்டலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அடுப்பு வந்து இப்போ கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் வந்து ஹைலே இருக்கட்டும். இதை வந்து நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு, இப்பயே குக்கர் போட வேணாம், மூடி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அப்புறமா கடைசியில் தம் போடலாம். தட்டு போட்டு மூடி வச்சிடும். இப்போ வந்து ஹைல இருந்து ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். பாருங்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் இதாகி ரைஸ் கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ வந்து சிம்ல வச்சிடலாம். நம்ம சிம்ல வச்சு திரும்பி ஒரு 3 நிமிஷம் வந்து நம்ம வந்து தட்டு போட்டே மூடி வச்சிடலாம். இப்போ வந்து 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்ப்போம். பாருங்க ரைஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. அதாவது என்ன சொல்லலாம், 3/4 பாகம் வெந்துடுச்சு. இப்போ பாருங்க இது மாதிரி நல்ல எல்லா பக்கமும் படுற மாதிரி கலரி ஒரே ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போ குக்கரை வந்து மூடிடலாம். குக்கரை மூடிட்டு சிம்லேயே இருக்கட்டும் ஒரு 5 மினிட்ஸ். எனக்கு வந்து அடி பிடிக்காதுன்றதுனால நான் அப்படியே டைரக்டாவே நான் வச்சிருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு அடி பிடிக்கும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு தோசைக்கல் வச்சு அது மேல வந்து வச்சு வைங்க. தோசைக்கல் நல்லா ஹீட் ஆன பிறகு வைங்க. அப்படியே இருக்கட்டும். அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிருங்க. இறக்கி வச்சுட்டு உடனே திறந்துடாதீங்க. ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் விட்டுட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து குக்கரை வந்து திறந்து பார்ப்போம்.
பாருங்க பிரியாணி வந்து வெந்துடுச்சுன்றது இந்த மாதிரி இருந்தாலே நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம் பிரியாணி. இப்ப நீங்க வந்து பிரியாணி ஷாப்லாம் போனீங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஓரமா எடுக்கும் போது இப்படிதான் இருக்கும், நீங்க பாத்திருப்பீங்க. இப்ப இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு பொல பொலன்னு வந்துருச்சு பிரியாணி. எல்லா பக்கமும் கலர் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. ஒரு அரிசி எவ்வளவு லென்த்தா இருக்கு, இதெல்லாம் எவ்வளவு லென்த்தா நல்லா வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருக்கோம், நம்ம அடுத்த சந்திப்போம். டாடா, பாய் பாய்.